அவன் ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கான் ப்ரோ மிஸ்டேக்கா. அது வேற ஒரு பையன் கூட போயிட்டு இருக்குது ரொம்ப மிஸ்டேக்கா. அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுறான் ப்ரோ மிஸ்டேக்கா. சரி அது வேற ஒரு பையன் கூட போயிட்டு இருக்குது ரொம்ப மிஸ்டேக்கா. And welcome to another episode of Drama Bonding. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட கதைகள் தான் பேச போறோம். நான் வந்து உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம்ல what is the worst thing that your ex has done அப்படின்னு கேட்டிருந்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே. அதாவது உங்க எக்ஸ் உங்களை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தி ஏமாத்தி செருப்ப சாணியில முக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்களும் அதுக்கு பதில் சொல்லிருக்கீங்க. கூட போனஸா வந்து அப்படி அசிங்கப்படுத்தியும் நீங்க அவர் கூட கொஞ்ச காலம் அவங்க கூட கொஞ்ச காலம் எக்ஸ்ட்ரா இருந்தீங்களா இல்ல பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படியும் கேட்டிருந்தேன். சோ நீங்க வந்து சொன்ன பதில்களை பார்க்கலாம். Let's start. I found out that my ex was still talking to his ex. எடுத்த உடனே சர்ப்ரைஸ்ல இல்ல எதிர்பார்த்த கதை தான் இது. அவங்களோட எக்ஸ் வந்து அவரோட எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ and was flirting with other girls when he was in a relationship with me. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட எக்ஸ் அது தவிர மத்த பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். ஃபிளர்ட் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்போ. So I started talking to my ex. இத நான் எதிர்பார்க்கல. இது புதுசா இருக்குங்க. And started giving lame reasons like my cousins came over suddenly, so I need to hang out with them and hang out with my ex. உடனே அந்த சீட்டிங் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என் கசின்ஸை மீட் பண்ண போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்க எக்ஸ் கூட போய் இவங்க சீட்டிங் பண்ணிருக்காங்க. ட்ரூ எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ராஷ் வர்சஸ் கார்பேஜ்னா ஐ எம் சாரி தங்கச்சி, இது வந்து அவர் உங்களை சீட் பண்ணாருன்றதுனால இது அக்செப்டபிள் கிடையாது. இது தவறான விஷயம் தான். I am happy that நீங்க break up பண்ணி you are each other's exes அப்படின்னு இதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணா இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. So yeah, I am very very happy that you are not together anymore. ஒண்ணும் இல்ல மாமே, the most down bad thing is showing up to her house as a Diwali night expecting to give a Remo type re-entry to stay. I was that cornea ex by the way. இந்த Remo entry-ய இவர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப ட்ரை பண்ணல. பிரேக்கப் ஆன அப்புறம் தீபாவளி அன்னைக்கு அந்த புள்ள வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. சர்ப்ரைஸ் கொடுத்து நம்ம வந்து திரும்பி ரிலேஷன்ஷிப்குள்ள போக நீங்க கார்னியா தான் இருந்திருக்கீங்க, அதுல சந்தேகம் இல்லை. பட் வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர், ஏன்னா வந்து ஆக்சுவல் பாய் ஃப்ரெண்ட் தீபாவளி அப்ப வீட்டு வாசல் வந்து நின்னாலே அவங்க வீட்டுல இருக்கிறவங்க செருப்பால் அடிப்பாங்க. நீங்க எக்ஸ் வேற. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியணும். whoever made this comment in the video and tell me what happened afterwards. This is a nightmare. அந்த புள்ள வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வந்துட்டு ஓகே நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி பட்டாசு வெடிக்கும் போது அண்ணன் போய் நிக்கிறேன். gained some weight lately, am I right? ஓ என்ன சொல்றாரா, அதாவது நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லின்னு இருக்க. gained weightனா என்ன, loosed weightனா என்ன? gained weightனா ஜிம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசு தர போறீங்களா, இல்ல lost weightனா சாப்பாடு வாங்கி கொடுத்து என்னைய புஷ்டி ஆக்க போறீங்களா? what how does this concern you brother? next question இல்ல next answer. I don't have any ex akka, understandable, have a nice day. I asked him to tell me beforehand if he was going anywhere with his friends so that I can know where he was if he couldn't talk to me. அதாவது இந்த பொண்ணு என்ன சொல்லிருக்கு, அவங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியே போகும்போது முன்னாடி நீ எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிரு, அப்பதான் வந்து நீ எனக்கு கால் பண்ண முடியலனாலும் நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியும். யூசுவலா பசங்க கேக்குறது அக்கா கேட்டிருக்காங்க. He didn't tell me, so I just asked him why he didn't tell me as I can't reach him for 2 days. 2 ஹவர்ஸ்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஏன் பேனிக் ஆவறீங்கன்னு. 2 நாளா அண்ணன் வந்து காணாம போயிட்டாரு, எங்க இருக்காரு என்னன்னே சொல்லாம. and then boom he ghosted me. 2 நாளா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டதுக்கு 2 நாளுக்கே ஷாக் ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் காணாம போயிட்டாரு. சோ ரீசன் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவன் உன் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்றானா. ஸ்பெண்ட் பண்ணணும்னு இந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கா. அண்ட் முன்னாடி இப்படி கோஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான், ஆனா ரீசன் சொல்ல மாட்டான். அப்புறம் ஏன்னு கேட்டா நீ பாஸ்ட பத்தி ஏன் பேசுறேன்னு கேட்பானா. தம்பி நீங்க கோஸ்ட் பண்ணிட்டு போறது பாஸ்ட் இல்ல, அது பிரசன்ட். கடந்த காலம்னா முன்னாடி. ஐயோ என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். அடுத்து அண்ட் இப்போ ரீசன் என்னன்னு நான் கேட்டதும் அவன்கிட்ட இல்ல, அவங்க அண்ணாட்ட கேட்டு அவங்க பேசி இப்படி சொல்றான்னு சொன்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது இது ரிலேஷன்ஷிப் இல்ல சிச்சுவேஷன். அவ்வளவுதான், தலைமுழுகி விடு. ஓ அவர் உங்களை கோஸ்ட் எல்லாம் பண்ணல, அவர் சும்மா பொழுதுபோக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்க, நீங்க அது ரிலேஷன்ஷிப்னு நினைச்சிருக்கீங்க. ஐயோ laughing because it's relatable, not because it's
அதாவது நானும் ஒரு காலத்துல வந்து சிச்சுவேஷன்ஷிப் என்ற வார்த்தை அறியாமல் ரிலேஷன்ஷிப் என்று நினைத்து கிளவுனரி செய்திருக்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்ககிட்ட எல்லாம் கேக்குறேன் வாட் இஸ் தி வர்ஸ்ட் திங் யுவர் எக்ஸ் ஹஸ் டன், அதனால நானும் சொல்றதுதான் நல்லது. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினிங்லயே கால்ட் மீ a 3 on 10. நான் எப்பெல்லாம் போஸ்ட் போட்டாலும் மேட் ஷூர் டு கம் அண்ட் டெல் மீ இன் தி DMs தட் இவ்வளவு அசிங்கமா இருக்கு, இதை ஏன் போஸ்ட் போட்ட அப்படின்னு வந்து கேட்பாங்கங்க. மேட் மீ ஃபீல் ஸ்டூபிட் ஈவன் தோ ஐ வாஸ் a topper. மேட் மீ ஃபீல் ugly, அது சொல்லியாச்சு. அதனால நாங்க ரொம்ப இன்செக்யூர் ஆகி போஸ்ட் பண்றது கூட நடுவுல நிறுத்தணும். கால்ட் மை மியூசிக் டேஸ்ட் போரிங், கால்ட் மை மூவி டேஸ்ட் போரிங், கால்ட் மீ போரிங். அப்பப்ப அசிங்கப்படுத்துவாங்கங்க உனக்கு எதுவுமே தெரியலன்னு. அப்புறம் என்னிடம் காசு பறித்து செல்வார்கள். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. 2 years கழிச்சு வந்து எனக்கு தெரியும் வந்துச்சு they were cheating on me அப்படின்னு. பட் அது வந்து சீட்டிங்கே கிடையாது, ஏன்னா அது ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஏன்னா அது சிச்சுவேஷன்ஷிப். எப்படி? சோ enough talking about me. உங்களை பற்றி பேசுவோம். He peed on my toilet seat. டாய்லெட் சீட்டா? குழந்தைகளை டேட் பண்றீங்களா? உண்மையை சொல்லுங்க. போலீஸ்ட புடிச்சு கொடுப்பேன், பட் உண்மையை சொல்லுங்க. சீட் and I had to clean that shit and yes he broke up with me. உங்க சீட்ல உச்சா போன embarrassmentல break up பண்ணிட்டாரா? What is this உச்சா story? I don't like this. She left me because I cracked a joke about seeing another imaginary girl and called her hot. அதாவது தம்பி வாயில சனியா வச்சுக்கிட்டு சுத்து. ஒரு சாதா மனிதர் என்ன பண்ணுவாங்கன்னா மூடிட்டு உட்காருவாங்க. பட் இவர் வந்து போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? அந்த புள்ள இமேஜினரியா இருந்திருக்கு, அதுவும் நெஜ பொண்ணு கூட இல்ல, இமேஜினரி கேர்ள். அந்த புள்ள செம்மையா இருக்கால அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா what do you expect would happen? அதனால it is on you. I am sorry. நீங்க தான் தவறு செஞ்சிருக்கீங்க. மாஸ்டர்ஸ்க்கு வெளிநாடு போய் நல்லா படிச்சு நல்லா காசு சம்பாரிச்சு உன் குடும்பத்துக்கு ஒரு உண்மையான ஆம்பளையா வந்து உன்னை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓ மை காட், ஆம்பளை மாமா அப்படின்னு போயிருக்காரு. என்னடா நான் அங்க போய் அவன் வெள்ளைக்கார பொண்ண அத வந்து நம்ம பீப்ஸ் பண்றோம். பேசிக்கலி he got together with a white woman. ஆம்பளை மாமா ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா, எப்படியோ நீயும் நானும் வேற ஜாதி, ஆம்பளை மாமா எங்க வீட்டுல உன்னைய கட்டிக்க விட மாட்டாங்கன்ட்டா. நான் வேற ஜாதின்னு என்னைய கெட்டிங் டுகெதர் பண்ணும் போது தெரியல போல அந்த கள்ளு. ஓ மை காட் சிஸ்டர், உங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இந்த மெசேஜ்ல இருந்து எனக்கு புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். பேசிக்கலி இவர் வந்து நான் ஃபாரின் போய் படிச்சு பணக்காரனாகி பெரிய ஆளாகி ஆம்பளையா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு வெள்ளக்கார பொண்ணு கூட இருந்துட்டு எப்படியோ நம்ம வேற ஆளுங்க, நமக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டாராம். அதுதான் அந்த பொண்ணு கேட்டதுதான் நானும் கேக்குறேன். காதலிக்கும் பொழுது தெரியவில்லை வேற ஆளுங்கன்னு, உனக்காக போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் சீட்டிங் பண்ணாரு பாத்தீங்களா? I told my ex that my sister is not supporting our love. இவங்களோட சிஸ்டர் வந்து இவங்க லவ் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிருக்காங்க. She got irritated and stole her number from my phone. ஓ அவங்க வந்து உன்னை எங்க அக்கா பிடிக்கலன்னு அவர் சொல்லிருக்காரு. உடனே அவர் போன்ல இருந்து அவங்க அக்கா நம்பரை திருடிட்டாங்க. She called her saying her a doctor and told that my sister's husband has erectile dysfunction. Now she is my wife. அது அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கரண்ட் வைஃப் ஆயிட்டாங்கங்க. சிஸ்டருக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சிஸ்டர் வாழ்க்கையில கல்ல தூக்கி போட்டுட்டு இவங்க ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. I low-key like this couple. His ex was his girl bestie. அந்த பையனோட எக்ஸையே அவர் வந்து கேர்ள் பெஸ்டி ஆக்கிட்டாலாம். இங்க பாருங்க, பெண்களை பசங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறதும் பசங்களை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறதும் தப்பே கிடையாது. பட் calling them girl bestie and boy bestie, they are not friends. I will not hear you out. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு பையனை இன்ட்ரோடியூஸ் பண்றது வேற, இது என்னோட boy bestie. Stop doing that. Stop doing that. Girl bestie, boy bestie, no. They are your friend. போதும், நீங்க besties இருக்க வேண்டாம். Asked photos of my friend to help. பெஸ்டிக்கு நான் அந்த பேச்சு பேசினேனே, வேற என்னெல்லாமோ நடந்திருக்கு. Telling me I am the one he truly loved after I found out that he cheated me with 4 other girls. Where do you
find these people? நீங்க எல்லாம் வந்து you all are dating devils. எங்க கண்டுபிடிக்கிறீங்க நீங்க இவங்களெல்லாம்? I feel better about my life. உங்களோட ex எல்லாம் பார்க்கும் பொழுது. So when we are 3 months into the relationship, he said உங்க வீட்ல எல்லாம் எனக்கு ஈஸியா ஓகே சொல்லிடுவாங்க. He is upper caste. நீ தப்பானவன். இல்லடா நீ தப்பானவன் தான். பட் எங்க வீட்ல தான் உனக்கு ஓகே சொல்றது கஷ்டம். Then once we were talking, he said, look at me, aren't you proud? I have never told you to stop eating non-veg. அவன் வெஜ் போல and told me to just lie to his family that I don't eat non-veg. அந்த புள்ள non-vegetarian, இவரு vegetarian. நீ non-veg விடணும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல. என்ன பார்த்தா உனக்கு பெருமையா இல்ல? இதுல பெருமைப்பட ஒண்ணும் இல்ல தம்பி. சாப்பாடு ஒவ்வொருத்தரின் சாய்ஸ். அந்த புள்ளைய நீ வந்து வெஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லாம இருக்கிறது பேசிக்கான விஷயம். அதுக்கு வந்து பெருமைப்பட ஒன்றும் இல்லை. இதுல வந்து உங்க வீட்ல எல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க, என் வீட்லதான் கஷ்டம். How to say that you are a casteist without saying you are a casteist? Oh my god. I stayed in that relationship for a year before I broke up with him. இதெல்லாம் நடந்து இன்னும் ஒரு வருஷம் அந்த புள்ள அவங்க கூட இருந்திருக்கு. Well, he treated me like shit, so I left and blocked him. பைத்தியக்கார கூட்டத்தில் ஒரு நார்மலான பெண்மணி blocked me during my birthday for not reposting the story she did. உங்க பர்த்டே அன்னைக்கு, அதாவது இந்த பையனுக்கு பர்த்டேங்க, அதுக்கு விஷ் பண்ணியோ ஏதோ ஒரு ஸ்டோரி அந்த புள்ள போட்டிருக்கு, அதை இவரு ரீபோஸ்ட் பண்ணலன்னு பிளாக் பண்ணிட்டாங்களாம் அவர் பர்த்டே அன்னைக்கு. I mean, உங்களத ரீபோஸ்ட் பண்ணாம மத்தவங்களதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணா ஏன்ற கேள்வி வரலாம். பட் blocking him on his own birthday, I unfortunately stayed 2 more years. லவ்னரி பண்ணிருக்கீங்க அண்ணா. இந்த ஒரு அல்பமான மேட்டருக்கு உங்களை பிளாக் செஞ்சவங்க கூட 2 years இருந்திருக்கீங்க. ஐயோ பாவம். She asked me to prove my love for her. I asked in what way? நீ என்ன உண்மையா தான் லவ் பண்றேன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிருக்கு. எப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. She told me to write a short love letter in my own blood. அந்த புள்ள வந்து உன் ரத்தத்தை வச்சு எனக்கு லவ் லெட்டர் எழுதுன்னு சொல்லிச்சான். Where are you living in the 70s? யாருங்க நீங்க? I did and I stayed for 3 years with her, dating evil people and psychopaths. இந்த ரத்தத்தில் கடிதம் எழுதுவதுலாம் அந்த காலத்துல பார்த்திருக்கேன். It is very lame and அவங்களா பண்றது வேற. அவங்க ஏதோ ரொமான்டிக் நினைச்சு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் எனக்கு நீ ரத்தத்துல எழுதி கொடு அப்படின்னு அந்த புள்ள கேட்டது வேற. You are dating an obsessive psycho bro. 3 வருஷம் ஆனா இருந்திருக்கீங்க பாருங்களேன் அந்த பொண்ணு கூட. He brought his cousin to his flat when we were on a break. Oh, on a break. அப்போ they partially traveled, partied, slept together for 3 months. Cousin, என்னடி சொல்ற? After that he confronted me that she wasn't his cousin but a random girl he met through a party. Thank God. I mean, he cheated on you but still thank God it's not a cousin. I mean, உங்க நிலைமையை நினைச்சா சோகமா இருக்கு பட் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. cousin இல்லன்னு தெரிஞ்ச அப்புறம் I stayed after all this for 6 months. என்னங்க நடக்குது? 2 வருஷம் 3 வருஷம் 6 மாசம். What does a person have to do நீங்க அவங்கள விட்டு போகிறதுக்கு? I broke up with him now though. இப்ப வாட்ச் பண்ணீங்களே, thank you. ஒரு பெரிய கதை படிக்க போறோம் இப்போ. Okay, she cheated on me, I stayed. I forgave her because I thought it was due to the distance. We had been in a long distance relationship for 2 years. Long distanceல இருந்தா cheat பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. FYI. அடுத்து, that was the biggest mistake I made. Yes, she cheated on me again. I forgave her again. Why? எதுக்கு? Why? Oh my god. Before all this, I had already visited the UK from India at least 4 times in a single year just to be with her. லோன் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு இவர் யூகேக்கு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக. இவர் இந்தியால இருந்திருக்காரு. இன்னும் அந்த கடன் வாங்கி போயிருக்காராம். அதெல்லாம் இன்னும் பே பண்ணிட்டு இருக்காராம். அவங்க வேலைக்கும் போலியா, காசே இல்லாம, அவங்க ஃபேமிலி கூடயும் இல்லாம அந்த பொண்ணை வெளியே துரத்தி விட்டாங்க. அந்த பொண்ணு காசு இல்லாம இருந்திருக்கு. இவர் வந்து 70,000 சம்பாதிச்சிட்டு இருந்திருக்காரு இந்தியால. அந்த பொண்ணு யூகேல வாழ்றதுக்கு காசு அனுப்பிட்டு இருந்திருக்காரு. 2 வாட்டி இவரை சீட் பண்ண பொண்ணுக்கு. ஐ மீன், பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். பட் இவங்க கூட எல்லாம் ஏன் இருக்கீங்க? ஐயோ, இதெல்லாம் வந்து பாவமா இருக்கு எனக்கு.
எனக்கு. அடுத்து ஐ somehow kept encouraging her. அவளை வேலைக்கு போக சொல்லி என்கரேஜ் பண்ணிருக்காரு, வேலைக்கு போங்கன்னு. கிராஜுவேட் ஆன அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ரெஸ்யூம் கொடு, நான் வந்து சரி பண்ணி தரேன் அப்படிலாம் கூட சொல்லி இருந்திருக்காரு. ரெஸ்யூமே இல்லையா, வேலைக்கு போற ஐடியா இல்ல அந்த புள்ளைக்கு, நீங்க காசு அனுப்பிட்டு வேற இருந்திருக்கீங்க. அடுத்து I eventually decided to close the distance believing things would change. இவரு கிளம்பி யூகேக்கே போயிட்டாராங்க, இவங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இல்லனா சரியா போய்டும்னு. அதான் I can fix him மாதிரி I can fix herன்னு ரொம்ப திடமா நம்பி இருக்காரு. You can't. கிளம்புறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த புள்ளை இவர் கூட பிரேக்கப் பண்ணிடுச்சான், இவரு சீட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சு. அதுக்கப்புறம் இவரோட அப்பா அம்மா எல்லாம் திட்டி இருக்கு அந்த புள்ள, ரொம்ப அசிங்கமா வேற திட்டி இருக்கு. எதுக்கு இவ கூட இருந்தீங்க நீங்க, எனக்கு புரியவே இல்ல. அந்த புள்ள 2 வாட்டி உங்களை சீட் பண்ணிருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கிளம்புறப்போ நீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்கன்னு டவுட் பண்ணி உங்க பேரண்ட்ஸ் அசிங்கமா திட்டுறாங்க. இந்த பொண்ணுக்காக இவரு வீசா அப்ளை பண்ணி ஃபாரின். அடுத்து I called her back. I dragged up every trauma she had ever shared with me and made sure I broke her down. அந்த புள்ளைய வந்து நீ இதெல்லாம் பண்ணிருக்க அப்படி சொல்லி அசிங்கப்படுத்திட்டு காலை கட் பண்ணிட்டாரு. I'm not proud of that, it was wrong என்று சொல்லி இப்ப மனம் திருந்தி இருக்காரு. அந்த புள்ள பண்ணலாம். அடுத்து what hurts me the most isn't even the breakup, it is that I allowed myself to be treated. கஷ்டமா தான் இருக்கும், இவ்வளவு அசிங்கப்பட்டு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல பிளைண்டா இருந்திருக்கோமேன்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கு. I'm not going to say இந்த பொண்ணுங்களே இப்படிதான், because I know there are plenty of good women out there, but I've lost hope in love and finding someone meant for me. Maybe I deserve to be alone. I'm already 32 and I don't think my person exists. அப்படியெல்லாம் இல்லங்கய்யா. I am probably good only to be treated as a ATM and a doormat. அப்படிலாம் இல்ல. இந்த புள்ள கிட்ட நீங்க ரொம்ப பிளைண்டா இருந்திருக்கீங்க. வாட்டி சீட் பண்ணப்ப கிளம்புன்னு சொல்லிட்டு வந்திருந்திருக்கணும். ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டீங்க இந்த பொண்ணு கூட இருந்து. பட் அதுக்குன்னு வேற பொண்ணே இல்ல எனக்கு கிடைக்க மாட்டாங்க நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் கிடைப்பாங்க. If that is what you want, ஒரு decent human being இருப்பாங்க. இந்த மாதிரி இல்லாம மனசை தளர விடாதீர்கள். If you are a good person, you will get a good person. வருத்தப்படாதீங்க. Better days will come, I promise. We were in a relationship for 2 years when I was 15 years old and he was 17. Sherry, and never spoke to me in person or when dating the entire time. We were in school and of course I don't have phone for myself. அப்புறம் நேர்ல மீட் பண்ணாம அப்பா அம்மா போன்ல பேசிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா 2 வருஷம். My parents found out our love story and was still in the relationship after all those செருப்படி. But he chose to cheat on me with his cousin sister. அந்த புள்ள வீட்டுக்கு தெரிஞ்சோ செருப்படி வாங்கி அவன் கூட இருந்திருக்கு. அவன் கசின் கூட போயிட்டானா. Who was 2 years younger than me at the time. He was 18 and she was 14. And he slept with her at his family function. எங்க குழந்தைங்க அது This is a crime. Oh my god. Sad, but now I'm in a healthy relationship. Good for you. Evidence எதா இருந்தா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க உங்க ex. Told my parents I was pregnant while I was not after we broke up. அந்த பையன் இவங்க வீட்ல போய் அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு வீட்ல போய் அவ பிரெக்னன்ட்டாவும் இல்ல. பிரேக்கப் ஆனா ஏன்பா இதெல்லாம் பண்றீங்க? I still got back together with him. And then he punched my bedroom wall because he didn't like that I had cat noir. Adina cat noir from miraculous picture in my phone. யாரோட போட்டோவே இவங்க போன்ல வச்சிருந்திருக்காங்க. அத அவருக்கு பிடிக்கலன்னு கதவை ஏதோ உடைச்சிட்டாராங்க. And broke up with me. அவர் இவங்கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காரு. பிரேக்கப் ஆனப்போ வீட்ல பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த பொண்ணு போன்ல யாரோட போட்டோ இருக்கு அப்படின்னு செவுத்த குத்திட்டு போய் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம். என்னங்க இது, என்ன கதைங்க இதெல்லாம்? After getting caught by her parents while meeting outside, she told her parents I was the one stalking her and got her number. She also told her parents that I called her to give chocolate for another girl while meeting her. என்ன கூப்பிட்டு வேற ஒரு பொண்ணு கிட்ட சாக்லேட் தர சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லி வீட்ல சொல்லிருக்காங்க. Later I found out that she was in love with her mama பையன் and played with my feelings. Why are all of your exes in love with their cousins? என்ன நடக்குதுங்க? மாமா பையன், people marry their மாமா பையன். But 2026 நான் எதுவும் சொல்ல விரும்பலை. My girlfriend's friend made fun of my look. Okay, she had their friendship till she was exposed for flirting with her friend's boy best friend. என்னங்க யாராச்சும் யாரு கூடயாச்சும் ஓடி போயினே இருக்காங்க. என்ன நடக்குது ஐயா? Why is it so hard for people to be loyal? ஒருத்தர் கிட்ட மட்டும் பேசுறது, ஒருத்தர் கூட மட்டும் இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா? Why is everybody cheating? என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே she said okay to இன்னொருத்தர்.
எல்லாமே சீட்டிங் கதைகள் தானா? Then I broke up with her. Then அந்த இன்னொருத்தன் broke up with her. Then she came back to me and said she won't do anything like that again. And she did the same with another இன்னொருத்தன். I am done. இவர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது வேற ஒரு பையன் கூட போயிட்டாங்க. அந்த பையன் விட்டு போனோடனே இவர்கிட்டயே வந்துட்டாங்க, இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி இவர் ஏத்துக்கிட்டோன்னு திருப்பி வேற ஒரு பையன் கூட போயிட்டாங்க. போதும், என்னால இதுக்கு மேல முடியாது. ஆளாளுக்கு எங்கெங்கயோ யாரு கூடயோ எப்படி எப்படியோ போயிட்டு இருக்காங்க. I cannot tolerate these stories anymore. என் சப்ஸ்கிரைபர்ஸ பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இவங்க பார்ட்னர்ஸ்லாம் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு. Don't worry நண்பர்களே. ஐயோ, நான் வெளியே தான் சிரிக்கிறேன். எனக்கு நிஜமாலே வருத்தமா தான் இருக்கு. உங்களுக்கெல்லாம் ஒரு பெட்டர் பார்ட்னர் கிடைப்பாங்க. people who treat you well and people who are loyal கிடைப்பாங்க. வருத்தப்படாதீங்க, கிடைக்கும். நம்புங்க, நம்புனா கிடைக்கும். நான் சொல்றேன். ஓகே, இதெல்லாம் இந்த பிரேக்கப் எல்லாம் போட்டு மனதில் வைத்து குழப்பிக் கொள்ளாமல் நிம்மதியா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. இதுல நிறைய பேர் நான் இப்ப ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஹோப் இருக்கு உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. அண்ட் யா, தட் இஸ் இட். இதுக்கு மேல கள்ளக்காதல் கதைகள் என்னால படிக்க முடியாது. ஐ திங்க் தட் இஸ் இட். பை பை.